திவ்ய தேச மகிமை அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதில் முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை பார்த்தோம். இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தினுடைய அடியொற்றி இருக்கக்கூடியதான உறையூர், அந்த காலத்தில் இது நிஷுலாபுரி அப்படின்னு சொல்லக்கூடியதான திருக்கோழி என்று அழைக்கக்கூடிய உறையூரை பார்க்க போகிறோம். இந்த உறையூர் இதே ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டரில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர். இந்த பக்கம் உத்தமர் கோயில், அந்த பக்கம் அதாவது திருக்கரம்பூர்னு சொல்லக்கூடிய உத்தமர் கோயிலும், இந்த பக்கம் உறையூரும் திருச்சியிலேருந்து இருக்குது. ஒரு காலத்தில் இந்த தர்மவர்மன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு முன்னாடி ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் பெருமாள் எழுந்தருளணும் அப்படின்னு நமக்காக வேண்டின்றவன். நமக்காகத்தான் வேண்டின்றான். பெருமாளை நம்ம எங்கே போய் செவிக்கிறதுன்னு மனசில் எல்லோரும் நினச்சிருந்த போது அந்த பெருமாள் இங்கே எழுந்தருளை பண்ணணும் நமக்காக வேண்டினவன். அதனால் பெருமாள் அங்கே எழுந்துள்ளினார். அப்படிப்பட்ட தர்ம வம்சத்தினுடைய அவனுடைய வம்சத்தில் வளம் பின்காலத்தில் வந்த சோழ ராஜா நந்த சோழன் அப்படின்னு அவனுடைய பெயர். இவனுக்கு இந்த ராஜாக்களுக்கெல்லாம் என்னன்னா வம்சம் விருத்தியானம், குழந்தை இருக்கணும். குழந்தை இல்லைன்னா நம்மளுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுறது. ராஜாக்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப காலமாக குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லாத ராஜா என்ன பண்ணினான், எப்படியாவது தனக்கு குழந்தை வேணும்னு நினச்சான். குழந்தை வேணும்னு நினச்சா என்ன பண்ணுறது, என்ன ஒவ்வொரு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வேதேசங்களை பெருமாளை ஆராதனை பண்ணினான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். பெருமாள் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னா அவனுக்கு தானே குழந்தையாக வந்து பிறக்கிறேன் என்று சொன்னார். அவனுடைய தவத்துக்கு மெச்சி அந்த காலத்தில் இருக்கிறவாள்லாம் என்ன செய்வார்னா, ஒன்று வேண்டணும்னா உடனே தவம் பண்ண போயிடுவார். தனக்குள் இருக்கக்கூடியது பெருமாளை வெளியில் தேடாமல் தனக்குள் இருக்கும் பெருமாளை தானே ஆராதித்து அவனை கண்டு கொள்வது அப்படின்னு, கடவுள் உள்ளே இருக்கும் கடவுளை நாம் கண்டு கொண்டு அவனை ரசித்து ருசித்து அவனடி பற்றி அவனருளால் அவனை வணங்கி நமக்கு என்ன வேண்டுமோ அதை சாதித்து கொள்வது. அப்படிப்பட்ட ஒரு தவசியாக விளங்கியவன் இந்த சோழன். அவனுக்கு பெருமாள் அருள் பாலித்தார். நான் உனக்கு மகளாக பிறக்கிறேன் அப்படின்னு. பெருமாளும் தாயாரும் நினச்சிட்டாள்னா அந்த இடத்துல வேற ஒன்றுமே விஷயமே வேண்டாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய கடாட்சம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது இந்த கதையிலிருந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒன்று. இவ என்ன பண்ணுறா, பெருமாள் தாயார் நினைத்தபடி தான் இந்த க்ஷேத்திரத்தை எழுந்தருள் இருக்கணும்னு நினச்சிட்டா பிராட்டி. அதனால் பிராட்டியே ஒரு பத்மம் கமலத்தில் ஒரு பூவில் வந்து குழந்தையாய் பிறக்கிறாள். இவரெல்லாம் நாம் நிறைய தினம் பார்த்துருக்கோம். இந்த ராஜாவுக்கெல்லாம் என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தடாகம், இந்த தடாகங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் அதனால தான் ராஜாக்கள்லாம் ஒரு பெரிய கோவில் கட்டினா அப்படின்னா அந்த கோவிலுக்கு பக்கத்தில் பூக்களுக்கு செய்யக்கூடியதாக, அந்த பெருமாளுக்கு சேவை செய்யக்கூடியதாக அனைத்து புஷ்பங்களும் அனைத்து இலைகளும் கிடைக்கும் மாதிரி பக்கத்திலே ஒரு பெரிய நந்தவனம் வச்சுருப்பாள். அந்த நந்தவனத்துக்கு நீர் சேகரிக்கணும், நீர் ஊற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஒரு தடாகத்தை ஏற்பாடு பண்ணிருப்பாள். இந்த தடாகம் எப்படி இருக்கும் அப்படின்னா சில இடங்களில் 2-3 தடாகங்கள் இருக்கும். பெரிய பெரிய திவ்ய க்ஷேத்திரங்களுக்கு போனாலும் பெரிய பெரிய அரண்மனைக்கு போனாலும் வடக்கில் ஒரு தடாகமும் தெற்கே ஒரு தடாகமும் இருக்கும். ஏன்னா அது அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, வடக்கே இருக்கக்கூடிய தடாகம் எப்பையும் நீரை சேமிக்கக்கூடியதாக இருக்கும். நீர் அதிகமாக இருக்கிற காலத்திலே என்ன பண்ணும், தெற்கே பாயும் இல்லையா. அதனால் அந்த வடக்கில் இருக்கக்கூடிய தடாகத்தில் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் நீர் பாய்ந்து நந்தவனம் செழிப்பாக இருக்குமா. அந்த நந்தவனத்தை ஒட்டி இருக்கக்கூடியதாக மதில்கள், அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய தெற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் பார்க்கலாம். நம்ம ஒரு இடத்துல தடாகம் இருந்தோன்னா இன்னொரு இடத்துல வாப்பி இருக்கும், அதாவது கிணறு இருக்கும், சில இடத்துல நடவாப்பியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கோவில்களை அமைத்திருக்கிறார். இதெல்லாம் கோவிலை நம்ம பார்க்கச்சா என்னுடைய தாத்பரியங்களை நம்ம பார்த்தோம். இப்படி அந்த ராஜா அரண்மனையில் உள்ளே இருக்கக்கூடிய நந்தவனத்தில் அருகில் இருக்கக்கூடிய தடாகத்தில் தினமும் வந்து 2 பேரும் ராஜாவும் ராணியும் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருப்பா. உல்லாசமாக இருக்கிற போது பெருமாளை நினச்சிட்டு இருப்பா. அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருக்கிற போது அவளுக்கு இந்த தடாகத்தில் இருக்கிற தாமரை பூவில் ஒரு குழந்தை கிடைத்தது. இந்த குழந்தை கிடைச்சதுனால, அந்த கமலத்திலிருந்து கிடைத்ததுனால அந்த குழந்தைக்கு கமலவல்லின்னு பேர் வச்சுட்டாளாம். கமலவல்லின்னு பேர் வச்சு அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார்.
இந்த குழந்தை ராஜா வீட்டு குழந்தையிலே நல்ல வளர்ப்பாக அழகாக வளர்ந்து, எப்படி ஆண்டாள் வளர்ந்து வந்தாலோ அதை போல் பிராட்டியினுடைய அம்சமாக வளர்ந்ததனால் இந்த குழந்தை எப்பொழுதும் பகவானை நினைத்திருக்கக்கூடியதாக குழந்தையாக பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை கமலவள்ளி வயதாக வயதாக அதனுடைய எண்ணங்கள் மாறுபடுகின்றது. அந்த சமயத்தில் பகவான் பெருமாள் ஒரு வேடனாக அந்த பக்கத்தில் குதிரையில் வருகிறான். அந்த குதிரையில் வரும் வேடனை பார்த்து இந்த கமலவல்லி அவன்தான் தனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றாள். அந்த வேடனை பார்க்கின்றாள். ஏன் அவனை பார்த்தோன்னே மனதை பறிகொடுக்கிறாள் அப்படின்னா, நம்ம இதை கம்பராமாயணத்திலே பார்த்துருப்போம். அண்ணனும் நோக்கினான், அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள் அப்படின்னுட்டு. ஏன்னா அந்த உண்மை தொகையை அங்கேயே பார்த்துருப்போம். இவர்களுடைய முன் ஜென்மம் அவர்கள்தான் அவர்களை அடைய வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறதுனால அவர்கள் அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை பெற்றவாகிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி இவர் என்னை அழைச்சிட்டு போகிறார், நான் என்னுடைய மனதை பறிகொடுத்து விட்டேன் அவனிடத்தில் அப்படிங்கிறார். அவன் யார் அப்படிங்கிற கண்டுபிடிச்சா அவன் ரங்கநாதனுடைய அம்சமாக குதிரையில் வந்திருக்கிறான். இதனால் இவர் என்ன பண்ணுறார், பெத்தவா ரங்கநாதன்கிட்டையே சேர்த்துருவோம் அப்படின்னு உத்தேசித்திருக்கிறார். இந்த உத்தேசித்திருக்கிற போது இந்த குழந்தை பங்குனி மாத ஆயில்ய நட்சத்திரத்தில் ரங்கநாதனுக்கு அங்கு வரக்கூடிய அந்த வேடுவனுக்கு அப்படின்னு வச்சுப்போமே, இந்த கல்யாண வைபவத்தை முடித்து வைக்கின்றார்கள். இந்த கல்யாண வைபவம் அப்படிங்கிறது மிக சிரேஷ்டமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஒரு அரசன் ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறான். அப்பொழுது அந்த குழந்தை வடிவாகவும் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய மருமகனுடைய வடிவாகவும் விளங்குபவர்கள் பகவானும் பிராட்டியுமாக இருக்கும்போது வேறு என்ன குறைச்சல் இருக்க போகிறது அவளுக்கு? அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இவர்களுக்கு கல்யாணம் நடக்கிறது. இப்பயும் நம்ம போய் பார்த்தோம்னா அந்த ஊரில் அந்த கல்யாண குணத்தில் தான் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இந்த கல்யாண கோலம் எப்படி அப்படின்னா, இந்த ஊருடைய பெருமாளுடைய பேர், மூலவர் பேர் அழகிய மணவாளன் அப்படின்னு பேர். இந்த அழகிய மணவாளனுக்கு உற்சவமே கிடையாது. நின்ற திருக்கோலம் வடக்கு நோக்கிய கோலம். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய அழகிய மணவாளன் கையில் இருக்கக்கூடியது பிரயோக சக்கரமாக விளங்குகிறது. இந்த பிரயோக சக்கரத்தை நாம் 2-3 இடத்துல பார்த்துருப்போம். இதே பிரயோக சக்கரம் பரிக்கல் அப்படின்னு ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதிக்கு போனோம்னா தெரியும். அங்கேயும் அவருடைய கரங்களில் இருக்கக்கூடியது பிரயோக சக்கரம் தான். அந்த மாதிரி நின்ற திருக்கோலத்தில் நிஷுலாபுரியில் இருக்கக்கூடிய வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய பெருமாளுடைய கையில் பிரயோக சக்கரமாக இருக்கிறது. தாயாருக்கு பேர் கமலவல்லி நாச்சியார்னு பேர். உறையூர் வல்லின்னு உறையூரில் இருக்கிறதுனால உறையூர் வல்லின்னு பேர். வீட்டிருந்த திருக்கோலம் ஒன்று நாம் புரிஞ்சுக்கணும். வாசலக்ஷ்மின்னு பேர். வாசம்னா கமலத்தினுடைய வாசத்தை நமக்கு எடுத்து உரைக்கும் லக்ஷ்மி அப்படின்னு அர்த்தம். பெருமாள் நின்ற திருக்கோலம். அதே இடத்துல பெருமாளுடைய சந்நிதியிலேயே மூலவராக நாச்சியார் இருக்கக்கூடிய இது அமர்ந்த திருக்கோலம், அதாவது வீட்டிருந்த திருக்கோலமாக இருக்கிறது. இது ரொம்ப விசித்திரமான ஒன்று. என்ன விஷயம் அப்படின்னா, பெருமாள் அவளை ஆசிரியிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது சாதாரணமாக இதுதான் நமக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதான ஒரு விசேஷம். எந்த இடத்துலையுமே முதல் மரியாதை பெண்களுக்கு உண்டு அப்படின்னா, அவள் உட்கார்ந்தாலும் சிரமப்பரிகாரம் அவள் நமக்காக செய்யக்கூடியது, ஆண்களுக்காக செய்யக்கூடிய சிரமங்கள், படக்கூடிய சிரமங்கள் அதிகம். அதனால் அவள் உட்கார்ந்துருந்தாலும் நாம் நின்றுருக்கலாம்ங்கிற தப்பில்லை அப்படிங்கிறத காட்ட வந்த மாதிரி இந்த திருக்கோலம் இருக்குது அப்படின்னு நினைக்க தோன்றது. அடுத்தது வாசலட்சுமி உரை, அதாவது கமலவல்லி தாயார் இருக்கக்கூடியது அந்த விமானம் கல்யாண விமானம்னு சொல்கிறார். சில பேர் கமல விமானம், ஏன்னா கமலக்ஷேத்திரம் இது ஃபுல்லாகவே கமலம், கமலக்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய இடத்துல கமல விமானம் அப்படின்னு ஒன்று. கமல புஷ்கரணி என்கக்கூடிய புஷ்கரணி, கமல புஷ்கரணி அல்லது கல்யாண தீர்த்தம். அதாவது நம்ம பின்னாடி இதை பார்க்க போகிறோம். இந்த ஆகமம் அப்படிங்கிறது பாஞ்சராத்திர ஆகமத்தில் அமைந்திருக்கிறது. இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இந்த ஊரில் அவதரித்தவர் தான் திருப்பாணாழ்வார் அப்படின்னு. இந்த திருப்பாணாழ்வார் எப்படி அமலநாதிபிரானை சேவித்து பெருமாளை அடைஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில். திரும்பவும் வேறு இடத்துல வந்ததுன்னா பார்க்கலாம், அவருடைய அவதார விசேஷங்களை பார்க்கலாம். அந்த கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் திருப்பாணாழ்வார். சாரி. இங்கே கமலவல்லியை என்ன விசேஷம் அப்படின்னா, ஆண்டாள் போல அலங்கரித்து கமலவல்லியை நந்த சோழன் ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து வந்து மனம் செய்வித்தாராம்.
அதாவது அவன் கேட்டிருக்கான், நந்த சோழன் கேட்டிருக்கான், ஸ்ரீரங்க நாச்சியார் போல, ஆண்டாள் நாச்சியார் போல, ஆண்டாளுடைய பிரபாவங்களை எல்லாம் கேட்டிருப்பான் போல் இருக்கு. அதனால ஆண்டாளை போல அலங்கரித்து இவளும் பெருமாளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவளை அலங்கரித்து அழைத்து வந்து, எப்படி பெரியாழ்வார் அங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்து தன்னுடைய பெண்ணை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை பெற்றவன் நந்த சோழன். இந்த நந்த சோழனுக்கு பெருமாள் காட்சி அளிக்கிறார். தாயாரும் ஒரே இடத்துல இருக்கா, சேர்த்தியில பெருமாளுடைய தாயார் இருக்கா. அதனால இந்த சேத்திரத்தில் குங்குமம் கிடையாது, சந்தன பிரசாதம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை 2 ஆழ்வார்கள், பல சோழ மன்னர்கள் நம்ம உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தனன்னு பார்த்தோம். பின்னாடி வந்தவர்கள் நிறைய உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்திருக்கா. அந்த சோழ மன்னர்களுடைய அபிவிருத்திகள், அந்த கல்வெட்டுகள் எல்லாம், சில கல்வெட்டுகள் இன்றும் உறையூரில் கிடைத்ததாக ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லன்னு சொல்கிறாங்க. சேவிச்சவாளுக்கு எந்த விதமான குறையும் இருக்கலை, எந்த விதமான பிரச்சனையும் வரலை அப்படிங்கிறது பாஞ்சராத்திர ஆகமத்தில் வரக்கூடிய இந்த கோவில். இந்த கோயிலுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம ஆயில்ய நட்சத்திரத்தை பார்த்துருப்போம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனுடைய காலில் வரக்கூடியதாக இருக்கக்கூடியது. புதனுடைய திசை வந்தாலும், அதனுடைய புதனுடைய புக்தி யாருக்காவது இருந்தாலும் இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவர்களுக்கு தான் இருக்கும். அப்படி புதனுடைய திசையோ புதனுடைய புக்தியோ இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த கோயிலில் எந்த விதமான, அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சங்கடங்கள், ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும்னு சொல்லலாம், அல்லது சங்கடங்கள் நீங்க வேண்டியம்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பிறந்தவாளுக்கு இங்கே வந்து பெருமாளை சேவிச்சுட்டு, தாயாரை சேவிச்சுட்டு, தாயார் கையிலேருந்து சந்தன பிரசாதத்தை வாங்கிட்டு போனோம்னா எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய சித்தாந்தம், இதனுடைய விளக்கம். இதில் இன்னும்